சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல சன்னாசி வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அண்ணன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாவித்திரிக்கு வந்து கோவம் வந்துருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவார்? கூட பிறந்த அண்ணனால இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன். இனிமேல் என்னால் இருக்க முடியாது. என் புருஷன் விட்டுட்டு போன காலத்துலேருந்து சரி நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தேன். இனிமேல் அது நடக்காது. உங்களுக்கு நாளைக்கு 5 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சேது வந்து தமிழை வந்து ஸ்கேன் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட ஈஸ்வரியுமே போகிறாங்க. வசந்தி வந்து அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலையே, சம்மந்தியமாக வேற கூட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட தமிழ் சொல்கிறாங்க. அத்தை என்னத்தை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்து நின்றுட்டோமே அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான். அந்த பொய் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி புலம்புறாங்க. கடைசியில் ஏன் தலையை தான் பொருள போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க உள்ள கூப்பிடுறாங்க. உள்ளேயும் போயிடுறாங்க. இந்த சீனில் வசந்தி வந்து செல்லப்பாண்டிக்கு கால் பண்ணி என்னங்க பண்ணுறது, ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்வரி வந்து பாத்ரூம் போயிருக்காங்க. அப்போ பக்கத்தில் எதுவும் வழுக்கிற மாதிரி பொருள் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சோப்பாயில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை ஊற்றி விடு, அவங்க வலிக்கு விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பொண்ணை காப்பாற்றணும்னா இதுக்கு மேலே வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் ஊற்றி விட்டுறாங்க. ஈஸ்வரி வலி வந்து அதுலேயும் வலிக்கு விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க ஒரு நர்ஸ் வராங்க. இப்படி ஈஸ்வரி அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க, அவங்க அட்டெண்டர் எல்லாருமே ஸ்கேன் ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணி விட்டு போயிடுறாங்க வசந்தி. நர்ஸும் போய் நேராக சேதுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஈஸ்வரி யார் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கள் சின்னம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து அங்கே வலிக்கு விழுந்திருக்காங்க, மண்டையில் அடிபட்டிருக்கு, போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஷாக் ஆகி போகிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.